வணக்கம் மக்களே! இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட் சூழ்நிலைய பார்த்தா, எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. என்ன பாட்டுன்னா, "என்ன என்ன ஐட்டங்களோ 12 ஃப்ளாட்டினிலே" இந்த சாங் தான் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு ஏற்ற ஒரு சிச்சுவேஷன் சாங் அப்டின்னே நம்ம சொல்லலாம். என்ன, அதில சும்மா வந்து திருடிட்டு போவாங்க. ஆனா நம்ம இங்க என்ன பண்ணணும், காச போட்டு பங்குகள அள்ளிட்டு போகணும். அந்த மாரியான ஒரு நெலைம தான் நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டுட்டு இருக்கு. நேத்தாச்சும் பரவால்ல. ஏதோ கொஞ்சம் கருண காட்டுனாங்க. ஆனா, இன்னைக்கு டேல நம்ம மார்க்கெட்ட போட்டு அடிச்சு பொளந்துட்டு இருக்காங்க. கரண்ட்டா நிஃப்டி 50 2% வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 478 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி 1300 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. ஸோ எந்த பக்கமுமே இன்னைக்கு டேல பெருசா பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்ல. எல்லாத்தையும் போட்டு அடிச்சு நிமித்தி கீழ இறக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ பெரிய அளவுக்கான ஒரு செல் ஆஃப் போர்ட்ஃபோலியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சரிவ தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா என்ன, நிஃப்டி 50 கூட கம்பேர் பண்ணும்போது ஓரளவு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி இப்போ 2% இறங்கியிருக்கு. பட் போர்ட்ஃபோலியோ ஒரு 1.5% வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. அதுவரைக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் மன நிம்மதி வந்து இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடியே நிஃப்டி அண்ட் போர்ட்ஃபோலியோவோட பெர்ஃபார்மன்ஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ நிஃப்டி இறங்கும்போது எப்படி பண்ணியிருந்தது? நிஃப்டி ஏறும்போது அத காட்டிலும் எப்படி ஏறியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நிஃப்டி ஏறும்போது அத காட்டிலும் ஒரு நல்ல ஏற்றம் வரணும்னா, ஸோ இந்த மாரியான ஒரு டவுன்ஃபால்ல நம்ம டெஃபினட்டா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே தான் வந்து இருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண செக்டார்ஸ பத்தியெல்லாம் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன செக்டார்? 1 எஃப்எம்சிஜி செக்டார பத்தி நான் பேசியிருக்கேன். ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜி செக்டார நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும். ஐடி செக்டார நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாரியான இடத்துலலாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ அடுத்து பேங்கிங்ல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது ஆட்டோல வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும். அது போக இன்னும் சில செக்டார்ல இண்டிவிஜுவல் ஸ்டாக்லயும் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நமக்கு ஓப்பன் ஆயிட்டே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்லோவா ஆப்பர்ச்சுனிட்டியா வெல்கம் பண்ணிட்டே தான் இருக்கணும். என்னைக்கு இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடியும்? என்னைக்கு அகைன் மார்க்கெட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்ணும்? அப்படின்ட்டு நமக்கு துளி கூட வந்து தெரியாது. ஸோ மேபி இந்த டவுன்ஃபால் இன்னும் கொஞ்சம் அக்ரஸிவா கூட கீழ போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் வந்து இருக்கு. என்ன, இது எல்லாத்துக்கும் தேவை ரிசர்வ். நேத்து கூட ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. நேத்து நம்ம ஈவினிங் போஸ்ட் பண்ண வீடியோல. ஸோ எவ்வளோ % வந்து ரிசர்வ் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு உட்பட்டது. நீங்க உங்க போர்ட்ஃபோலியோக்கு மேல கூட ரிசர்வ் வந்து வச்சுக்கலாம். இல்ல ஒரு போர்ட்ஃபோலியோல ஒரு 50% அட்லீஸ்ட் ஒரு 10% என்ன அளவு உங்களால முடியுமோ, அந்த அளவுக்கு ரிசர்வ் வந்து வைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறுபட்டு கொண்டே தான் வந்து இருக்கும். ஸோ இவ்வளோ வச்சுக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் இல்ல. எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அதே மாரி இந்த ரிசர்வ் எல்லாம் நம்ம இன்னைக்கு உடனே வந்து இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா, டெஃபினட்டா முடியாதுங்க. இதுக்கு தான் நம்ம தொடர்ந்து படிச்சு படிச்சு 2 வருஷமா வந்து சொன்னோம். கசகசன்னு எல்லா விலையிலயும் போய் பங்குகள வாங்கிட்டு இருக்காதீங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கும்போது நம்ம கையில காசு இருக்காது அப்படின்ட்டு. ஸோ லிக்விட் ஃபண்டு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு எவ்வளவோ முறை டிஸ்கஸ் பண்ணோம். பொறுமையா இருங்க அப்படின்ட்டு. பட் பொறுமையா இருக்கிறதுக்கு பலரும் யோசிச்சாங்க. ஏன்னா, தினம் ஏதாச்சும் ஒண்ணு வாங்கணும்ல. இது வெறும் நியூஸ் சேனல் அப்படின்ட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நம்ம அதெல்லாம் தாண்டி ஆனா அதுலயும் நானும் ரொம்ப புலம்பியிருந்தேன். நண்பர்கள் அந்த டைம்ல எனக்கு ரொம்பவே ஆதரவாவும் வந்து இருந்தாங்க. ஆனா இப்போ நிலைமை எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. ஸோ 2 வருடமா பொறுமையா இருந்ததுக்கான ஒரு பலன் நமக்கு இப்ப கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா இந்த நேரத்துல நம்ம பயந்துறக்கூடாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, பணம் ரொம்ப கம்மியா வச்சிருக்காங்க. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் அதிகமா பேசிட்டு இருக்கீங்க. இந்த மாரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்மளால வாங்க முடியாது. என்கிட்ட இருக்கிறதே ஒரு 20,000, 30,000, 50,000 அப்படின்னு தான் வந்து சொல்றாங்களே தவிர, ஸோ இந்த ஃபண்ட வச்சு நான் என்னங்க பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்க அவாய்ட் பண்ணிட்டு, ஸோ இடிஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியில போவது தான் சிறந்த ஒரு வழி அப்படிங்கிறத கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா, இது நமக்கு டெஃபினட்டா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல பணத்த போடுறதுக்கு பத்தவே பத்தாது. நீங்க நெனச்சு பாருங்க, ஒரு 10 ஸ்டாக் டிசிஎஸ் வாங்குனாலே ரூ. 24,000 காலி ஆயிரும். அது போக இந்த கோல்கேட், இந்துஸ்தான் யூனிலிவர் இந்த மாரி பெரிய பெரிய பங்குகள் வாங்கும்போது நமக்கு காசே பத்தாதுங்க. ஸோ ஒண்ணொண்ணு தான் வாங்க முடியும். பெருசா நம்மளால ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம ஸோ இப்போ நான் எஃப்எம்சிஜி பங்குகள நான் ஃபோக்கஸ் பண்றேன்னா, எஃப்எம்சிஜி இடிஎஃப்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இத பற்றியும் நம்ம பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. அதே மாரி ஐடிபிஸ நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்க ஃபோக்கஸ் பண்றதுக்கு. இத வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். இதையும் கொண்டு போய் 50,000 டக்கு டக்குன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட்டுறக்கூடாது. நம்ம இதையும் கரெக்ட்டா பிளான் பண்ணி பக்காவா ஸ்ப்ளிட் பண்ணணும். அடுத்த ஒரு டவுன்ஃபால் ஏற்பட்டதுன்னா, அந்த டவுன்ஃபால்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்ட்டா நீங்க பண்ணுனீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் ஒரு ரிவைவ் நடக்கும்
நடக்கும்போது உங்களுக்கு ஓரளவு நல்ல டீசென்ட்டான ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அப்போ ப்ராஃபிட் புக் பண்ணி உங்களுடைய கேபிட்டலை இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ சிப்பு பண்ணுறோம் அப்படின்னாலும் இப்போதைக்கு நம்ம சிப்பு ஒரு 5,000 மாதம் பண்ணுறானாலும் நமக்கு ஃபண்ட்ஸ் தான் வந்து கரெக்டாக இருக்கும். சின்ன சின்ன பங்குகள் எல்லாம் தேர்வு செஞ்சு அதில் கொண்டு போய் பணத்தை போட்டு நல்ல ரிட்டர்ன் வரும் அப்படின்னு நினைக்கிறது தவறு. ஸோ எங்கே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி தான் நம்ம போகணும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேபி இந்த டவுன்ஃபாலில் நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலைன்னா இதை ஒரு பாடமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த கட்ட டவுன்ஃபால் வரதுக்கு நம்ம என்னென்னலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஈஸியாக வந்து பண்ண முடியாது. ஏன்னா ஊரே போய் மார்க்கெட்டில் பங்குகளை வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் பேசாமல் உட்காந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குது, ஸோ என்னென்ன செய்திகள் வருது, ஸோ இந்த குறிப்பிட்ட பங்கில் என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் தொடர்ந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கணும். ஸோ எல்லாரும் பங்குகள் வாங்கும்போது நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ எல்லாராலையும் பங்கு வாங்க முடியாத தருணத்தில் உங்களால் பங்கு வாங்க முடியும். அதற்கான ஒரு பாடம் தான் இப்போ இறங்கிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இந்த மார்க்கெட்டோட டவுன்ஃபாலில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படிங்கிற வருத்தத்தெல்லாம் தூக்கி தொடச்சி எறிஞ்சிருங்க. மார்க்கெட்டில் ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு ஒருக்கா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். இதுவும் இல்லாமல் நம்ம எப்போவுமே டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னா மார்க்கெட், அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எந்த ஒரு உச்சத்தில் இருந்தாலும் சரி நமக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ட்டு. அதனால் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிசர்வை வந்து மார்க்கெட் நல்லா இருக்கும்போது சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக பேசியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டாக் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஒன்று ஜிஎஸ்பிஎல், அடுத்தது பார்த்திங்கன்னா ஏசிசி. ஸோ இது ரெண்டுலேயும் ஜிஎஸ்பிஎல் வந்து கொஞ்சம் குறைவான குவான்டிட்டி, ஏசிசி பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி. ஏன்னா இன்றைக்கி டேயில் 1400 ப்ரீச் பண்ணிருச்சு ஏசிசி, அதனால் வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி டிசிஎஸ், ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் டிசிஎஸில் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஃபோக்கஸ் பண்ண இடமா இருக்குது. இன்றைக்கி டேயில் அதை தாண்டி பல பக்கமுமே நல்ல ஒரு செல் ஆஃப் தான் ஏற்பட்டுருக்கு. பட் ஸ்லோவாக நம்ம போடுவோம். நேற்று நம்ம சில பங்குகளை ஃபோக்கஸ் பண்ணோம், இன்றைக்கி சில பங்குகளை ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்படி தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிகிட்டே வந்துருப்போம். ஸோ இன்னும் எவ்வளோ தூரம் மார்க்கெட் இறங்கும் அப்படின்ட்டுலாம் நம்மளால் உறுதியாக வந்து சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிசர்வ்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓகே 2 மணிக்கு மேலே ஏதாச்சும் ரெக்கவர் ஆகுமாங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு குளோபல் டென்ஷன் தொடர்ந்து அதிகமாகிட்டு தான் வந்துட்டுருக்கு. நிஃப்டி 50 பாருங்கள் 23,000க்கு திரும்ப வந்துருச்சுங்க. ஸோ எங்கே இருந்தது 26,000. அதாவது இந்த ட்ரேட் டீல் வந்து நிறைவடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு உச்சத்தில் இருந்தது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 பாயிண்ட்ஸுக்கு மேலான ஒரு சரிவு நிஃப்டி 50ல் ஏற்பட்டிருக்கு. திரும்ப போன வருடம் மார்ச் லோவை நோக்கி இப்போது நிஃப்டி 50 நகர்ந்து வந்துட்டு இருக்கு. பெருசாக எந்த ரிட்டனுமே வந்து கிடச்சிருக்காது. நிஃப்டி 50ல் நம்ம சிப் பண்ணியிருந்தோன்னா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப நம்ம மேபி இந்த ஒரு டிப்பை வந்து தொடுதுன்னா அப்போ நிஃப்டி 50ல் சிப் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம். பட் அதை விட பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் நமக்கு நிறையா கிடைக்கும். ஸோ நம்மளுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணுற ஒரு இடம் பார்த்திங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்ரைனில் ஒரு அதுவும் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபியூயல் ஸ்டோரேஜில் ஒரு பெரிய ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. கொழுந்து விட்டு எரியுது தீ. இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கண்ணால் பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். எவ்வளோ நாட்களுக்கு இந்த பிளானிங் இருக்குது அப்படின்ட்டுலாம் நம்மளால் உறுதியாக டிஸ்கஸ் சொல்ல முடியாது. நடக்கட்டும், நடக்கிற வரைக்கும் நடக்கட்டும். கிடைக்கிறதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். என்ன மார்க்கெட் இதோட நம்ம இழுத்து மூடவா போகிறாங்க, ஸோ பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் அதிகமாக சம்பளம் வாங்குறவங்க அந்த சேலரியிலேருந்தே முதலீடு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எவ்வளவோ எல்லா நாடுகள் கூடயும் ரொம்ப சுலபமாக வந்து நாங்கள் ட்ரேட் டீலை போட்டுட்டோம், ஆனால் ரொம்பவே வந்து கடினமான ஒரு நெகோசியேட்டராக இந்தியா வந்து இருந்திருக்கு அப்படின்ட்டு யுஎஸை சேர்ந்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்கு இந்த புகழாரம்னு தெரியல. ஸோ ஏதோ முதுகில் குத்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு புகழாரம் போடுறாங்களாங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும். ஸோ மார்க்கெட் இறங்குது, உலகம் ஃபுல்லாக கெட்ட செய்தியாக வருது. ஸோ இந்த மாதிரியான கெட்ட செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும், நம்மளை ரொம்பவே பயத்தில் வச்சுக்கிட்டே தான் இருக்கும். பட் இந்த டைமில் நம்ம எப்படி முடிவு எடுக்கிறோங்கிறது தான் நம்மளுடைய வருங்காலத்தை வந்து முடிவு பண்ணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி கடுமையான ஒரு சரிவை வந்து சந்திச்சுட்டு இருக்கு. இந்த ஈரான் இஸ்ரேல் வாருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி ஒரு 11% வரைக்கும் இறங்கி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக லார்ஜ் கேப் பங்குகள் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான இடத்துக்கு வந்துட்டு இருக்குங்க. சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. குறிப்பாக ஹெச்டிஎஃப்சி, நம்ம இந்த ஹெச்டிஎஃப்சியை பலரும் பார்த்தீங்கன்னா பீக்கில், அதுவும் எப்போது டாப்லேருந்து ஒரு 60 ரூபா கரெக்டானதும் இது நல்ல ஸ்டாக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இருந்தே நம்ம அக்யூமுலேட் பண்ணலாம். அதாவது எங்கே, ஸோ இந்த ஒரு டவுன்ஃபால் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அக்யூமுலேட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. நான் அந்த டைமில் வீடியோ போட்டேன். அந்த டைமில் நான் வீடியோ போட்டதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் என்ன நடந்திருக்குன்னா
ஏன் இந்த வேலை நல்ல வேலை தானே, இதில என்ன குறை? ஸோ புக் வேல்யூ பாருங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதாங்க வந்து சரியான ஒரு தவறு. இந்த புக் வேல்யூ பார்க்குறது இதெல்லாம் பார்த்து திரும்ப திரும்ப போய் பண்ணக்கூடிய தவறு பீக்ல வாங்குறது தான் தவறு. சொல்றவங்க சொன்னா என்ன விலைனாலும் பரவாயில்லன்ட்டு இன்னும் வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க. அது நம்ம தவறுன்னு சொன்னாலும் நம்ம மேல கொஞ்சம் கோபமும் படுறாங்க. அதே நம்மளே இது ஒரு நல்ல டிப்ல இருக்கும்போது நம்ம சொன்னோம். ஆனா அப்போ பார்த்தீங்கன்னா, இது சொல்ல வேண்டாம். இது ஓவர் வேல்யூடு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடியோலலாம் கடிச்சு கொதறுனாங்க. பட் இப்ப என்ன நடந்துட்டுருக்கு? ஸோ திரும்ப பீக்ல வாங்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்ட காமிக்கிறாங்க. பட் அந்த பங்கு என்ன ஆயிருக்கு? ஸோ கரெக்ஷன போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. விரைவில் நமக்கு இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அப்ப நம்ம பிடிக்க ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் விட்டுட்டு திரும்ப சின்ன பேங்க் பின்னாடி போயிட்டு அது நல்ல ரிட்டர்ன் குடுக்குன்ட்டு போவது ரொம்பவே வந்து தவறான ஒரு செயல். ஸோ இதெல்லாம் நீங்க தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம பேசுனதெல்லாம் கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு புரிதல் ஏற்படும்னு நான் நம்புறேன். ஸோ இது அதுக்கப்புறம் கோட்டாக் பேங்க் போன்ற இடத்துலலாம் நமக்கு டெஃபினட்டா வரக்கூடிய காலங்கள்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும்னு நான் நெனைக்கிறேன். மேபி நம்ம லார்ஜ் கேப் பங்குகள்ல ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய பிடிக்க முடியல அப்படின்னா, நமக்கு ஒரு இடிஎஃப் இந்த மாரியான இடத்துல நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து தேடி போலாம். நம்ம இதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா? பிரைவேட் பேங்க் இடிஎஃப்ப பத்தியெல்லாம் ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணோம். அது 23க்கு கீழ கிடைச்சது நமக்கு. இப்ப திரும்ப 25 கிட்ட வந்துருச்சு. ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா, விரைவில் நமக்கு அக்யூமுலேட் பண்றதுக்கான சான்சஸ் எல்லாம் வந்து ஏற்படலாம். ஸோ அதனால ரொம்ப கூர்ந்து கவனிங்க. ஃபண்ட கரெக்ட்டா பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கெங்க பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு கரெக்ட்டா பிளான் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு பெருசா வந்து தெரியாது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இடம் வரும்போது டக்கு டக்குன்னு ஃபண்ட டிப்ளாய் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். அதுக்காக ஸோ இப்ப இது ஒரு நல்ல லெவலுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கீழ இறங்காதான்னு கேட்டா, டெஃபினட்டா கீழ இறங்கும். ஆனா நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னங்க? நம்ம பண்ற வேண்டிய வேலை ஸோ நம்ம ஒரு நல்ல லெவல பார்க்கணுமே தவிர, ஸோ இது நல்ல வேல்யூல இருக்கு அப்படின்ட்டு கண்ட இடத்துல முதலீடு பண்ணணும்னா, அது கைய கடிக்காம வேற என்னங்க பண்ணும்? அத மட்டும் நீங்க கரெக்ட்டா வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆட்டோ செக்டார். ஆட்டோ செக்டார போட்டு பொளந்துட்டு இருக்காங்க. ஆட்டோ செக்டார் அருமையான ஒரு சான்ஸ பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுக்குது. ஸோ நல்ல கார் வித்துட்டு இருக்கு. இருந்தும் பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் கரெக்ஷன் இந்த இடத்துல சூப்பரா வந்து ப்ளே ஆயிட்டு வந்துட்டுருக்கு. இந்த வேல்யூவேஷன் கரெக்ஷன் நமக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா, டாடா மோட்டார்ஸ் எத்தன பேருக்கு ஞாபகம் இருக்கும்? ஸோ நான் என்ன தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம தொடர்ந்து இது பீக்ல இருக்கும்போது என்ன என்கிட்ட வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்ட வச்சாங்கன்னா, இதோட பிஇ ரேஷியோ என்னன்னு தெரியுமா? 10 பிஇக்குள்ள தான் இருக்கு. 6 பிஇல இருக்கு. இத வாங்குறதுலலாம் என்ன தவறு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இருந்து இத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கேட்கிறவங்களுக்கு எரிச்சலா கூட வந்து இருக்கலாம். ஆனா, இது டெஃபினட்டா ஒரு மிகப்பெரிய ஒரு லேர்னிங்கான ஒரு வீடியோ. இத பற்றி யாருங்க டிஸ்கஸ் பண்றா? ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல டாடா மோட்டார்ஸ் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சூப்பரா பண்ணுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் விழுந்தாங்க. ஆனா விழுகாதீங்க அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அங்கருந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட 56% வந்து கரெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நமக்கு என்னதான் இந்த டாடா மோட்டார் கமர்ஷியல் குடுத்தாலும், இப்ப அதுவும் கரெக்ட் ஆயிட்டு இருக்கு. ரூ. 500 இருந்தது ரூ. 400 கிட்ட வந்துருச்சு. ஸோ கரெக்ட் ஆயிட்டு தான் இருக்கு. நல்ல வேல்யூல வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் கீழ விழுகாதா? நான் நல்ல வேல்யூல இத வந்து ஐடென்டிஃபை பண்ணி வாங்குறேன். கீழ விழுகாதான்னு கேட்டா, விழுகும். அதுக்காக நம்ம எல்லா விலையிலயும் போய் வாங்கிட்டு இருந்தோம்னா, நீங்க நெனச்சு பாருங்க. வேல்யூ நல்லா இருக்குன்ட்டு எல்லா விலையிலயும் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா, என்னங்க ரிட்டர்ன் கிடைக்கும்? ஒரு ரிட்டர்னும் வந்து கிடைக்காது. கேட்டனா லாங் டெர்ம் 10 வருஷம் அப்படிம்பாங்க. 10 வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து நீங்க பின்னாடி போய் செக் பண்ணி பாருங்க. ஈஸியா அவைலபிளா இருக்கக்கூடிய டேட்டா தான். ஒரு ரிட்டர்னும் கிடைச்சிருக்காது. 10 வருஷம் அப்படின்ட்டு கண்ட இடத்துல வாங்குனா, ஒரு ரிட்டர்னும் வந்து கிடைக்காது. ஸோ இத நான் இன்னும் சில எக்ஸ்பெக்ட் பண்றேன். இன்னும் சில ஒரு லெவல் கீழ வந்ததுன்னா, அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிப்பேன். ஆனா, அதுக்காக ரிஸ்க் இல்லையான்னு கேட்டா, அப்பவும் ரிஸ்க் இருக்கு இந்த டாடா மோட்டார்ஸ பொறுத்தவரைக்கும். ஸோ அந்த ரிஸ்க்னால ஃபர்தரா 50% கூட கீழ இறங்குனாலும் இறங்கலாம். அந்த அளவுக்கான பிரச்சனையெல்லாம் டாடா மோட்டார்ஸ்ல இருக்கு. அத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனா, நம்ம ஊர்ல டாடா மோட்டார்ஸோட ஒரு விஷயத்த பேசும்போது என்ன பேசுறாங்கன்னா, நெக்ஸான் எப்படி விக்குது? பஞ்ச் எப்படி விக்குது? சிஆர்ஓ எப்படி விக்குதுங்கிறத மட்டும் தான் உங்க கண்ணுல காட்டிட்டு இருக்காங்களே தவிர, அந்த டார்க் சைட பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அத பத்தி நம்ம ஜெயலலிதார பத்தி தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கு சைபர் அட்டாக் அப்படின்ட்டு ஒரு முட்டு குடுக்குறாங்க. சைபர் அட்டாக் காரணமே கிடையாது. ஸோ சைபர் அட்டாக்குக்கு முன்னாடியே பங்கு கரெக்ட் ஆயிருச்சு. ஸோ அவங்களுக்கு குளோபலா டென்ஷன் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் ரோவர் வேலர்ல ஒரு ஈவிய லான்ச் பண்றாங்க. ஸோ அதோட பிரைஸ் பாயிண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். சைனால ஹெவி காம்படிஷன். இத பற்றி நம்ம இன்னொரு வீடியோ தனியா இத நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது கண்டிப்பா நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்றேன். ஸோ அதே தான் எம்&எம் அவனும் சீக்கிரம் நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவான். ஏன்னா எம்&எம் இப்ப பாருங்க, ஸோ நல்ல ஒரு இடத்த நோக்கி வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு டெய்லியும் ஒரு சரிவு தான். கிட்டத்தட்ட இன்னைக்கு டேல ஒரு 3% 3.5% வரைக்கான ஒரு இறக்கத்த வந்து குடுத்துருக்கு. எனக்கு எம்&எம் வந்து ரொம்ப நல்ல ஒரு இடத்துக்கு வரும். ஸோ நல்ல ஒரு சான்ஸ ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இதெல்லாம் முன்னாடியே வந்து பிடிச்சிருக்கணுங்க. நானும் பார்த்தீங்கன்னா, இதில தவறு பண்ணியிருந்தேன். ஸோ அந்த தவற நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்காக
ஃபியூச்சரில் இன்னும் நல்ல growth வரும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு என்கிட்ட இருக்குது. அதனால் இப்போ வந்து தவற விடுவதற்கு நான் விரும்பலை. மேபி நான் தவறான முடிவை கூட எடுக்கலாம். நான் எடுக்கிற முடிவை தயவு செஞ்சு யாரும் எடுக்காதீங்க. ஸோ உங்கள் சைடில் நான் சொல்கிற விஷயங்கள் சரியாக இருக்கான்னு பாருங்கள், அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஏதோ ஒரு அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு அப்புறமா ஒரு டிசிஷனை கூட நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். பிளைண்டாக நான் சொல்கிறத வந்து தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா ரிஸ்க் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும். எல்லாம் தெரிஞ்சவன் எவனுமே வந்து கிடையாது. இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ இதை பற்றியெல்லாம் பேசியிருப்போம். டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் லெவல் வெயிட் பண்ணி தான் எடுத்தேன். இப்போ டாடா மோட்டார்ஸில் எப்படின்னா வெயிட் பண்ணி எடுப்பேன்னு சொன்னனோ அதே மாதிரி ஒரு லெவல் வரும்போது தான் எடுப்பேன் அப்படின்ட்டு எடுத்தேன். ஆனால் பங்கு அதுக்கப்புறம் கரெக்ட் ஆகலையே என்ன, நான் வாங்கினது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது 3000, ஆனால் இப்போ 2400 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இறங்கும். நம்ம ஒரு பெஸ்ட் லெவல் நினச்சி அதுக்குள்ளே போனாலும் அங்கேருந்து டவுன்ஃபால் ஏற்படும். ஆனால் இந்த டிசிஎஸை பற்றி நான் ஃபஸ்ட்டே டிஸ்கஸ் பண்ணும்போது அதோட பிளானை வந்து நான் இதில் என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஸோ நான் இறங்கும் போதே, அதாவது டிசிஎஸில் கால் வைக்கும்போதே இந்த மாதிரியெல்லாம் நடந்ததுன்னா இந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு என்னுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும், இறங்கவே இறங்காது அப்படின்னு நினச்சி மார்க்கெட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறது மிகவும் பெரிய ஒரு முட்டாள்தனம். இறங்குனா என்ன பண்ணுறது, நீங்கள் எதிர்பார்க்கறத விட பெருசாக இறங்குச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்கு ஃபண்ட் இருக்கா, ஸோ அதை இறங்கும்போது அதை அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான மனதைரியம் இருக்காங்கிறதெல்லாம் முன்னாடியே நம்ம டிசைட் பண்ணிட்டு தான் அந்த பங்குல கால் எடுத்து வைக்கணும். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் நம்ம டிசிஎஸை பற்றி பேசின அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான். டைம் இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரிஸ்க் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருக்குது, அது எப்படி கையாளணும் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வருண் பிவரேஜ். ஸோ லிஸ்டிங் அப்புறம் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்த நெகட்டிவ் இயராக அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு வருண் பிவரேஜை பற்றி இங்கே பெருசாக வந்து கொட்டை எழுத்தில் போட்டிருக்காங்க. ஸோ வருண் பிவரேஜ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 400 நோக்கி வந்துட்டு இருக்கு, நல்ல ஒரு அட்ராக்டிவான இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்த காலாண்டில் இந்த வருண் பிவரேஜுக்கு ஒரு நல்ல காலாண்டாக தான் வந்து அமையும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ 400 கட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் ஏதாச்சும் நமக்கு ஒரு சான்ஸ் ஏற்படுமாங்கிறத பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஏற்படும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்க்கும்போது பாலாஜி அமைன்ஸ் பார்க்கும்போதும் ஒரு ப்ரெஷரை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. பட் இந்த பாலாஜி அமைன்ஸ் எல்லாம் இந்த மிடில் ஈஸ்ட் கன்ஃப்ளிக்ட்டுக்கு அப்புறம் தான் இப்படி ஃபேஸ் பண்ணதா பிரச்சனைன்னு கேட்டால் இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிது. இதெல்லாம் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பாலாஜி அமைன்ஸ். அடுத்தது ஃபைன் ஆர்கானிக்ஸ் போன்ற பங்குகள் எல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை பற்றியெல்லாம் நான் டிஸ்கஸும் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் செக்டாரே கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்குது. ஃபைன் இன்னைக்கு 1%, பாலா மைன்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3% வரைக்கான சரிவை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பங்குகள்லாம் இப்போது ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்ஸான் டெக், இவன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேல ஒரு 3% வரைக்கான ஒரு சரிவை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த டிக்ஸானும் வேல்யூவேஷன் ஜாஸ்தி, பல கதைகளை வந்து சொல்லலாம். பட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா HFCL மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா 10,150 கோடி மதிப்பிலான ஒரு ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிளுக்கான ஒரு ஆர்டரை பார்த்தீங்கன்னா இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீல் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு இருக்க போகுது. இப்போ 26ல் ஆரம்பிச்சு 30 வரைக்கும் இருக்க போகிறதா நமக்கு ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. இது HFCL பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி. HFCL ஸ்டில் பார்க்கும்போது ஒரு ப்ரெஷரை தான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நம்ம பொறுத்து இருப்போம். இந்த டீலில் யார் கஸ்டமர் என்ன ஏதுங்கிறதெல்லாம் நமக்கு இன்னும் இந்த கம்பெனி வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஜஸ்ட் வந்து டீலை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது. ஏன்னா டீல் நாளை பின்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு தான் அது வந்து பெரிய தலைவலியாக வந்து மாறும். ஸோ இந்த டீலோட நிலைத்தன்மை என்ன, உறுதித்தன்மை என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனால் நான் எத்தனை தாங்க பார்க்குறது. ஸோ இதுக்கெல்லாம் யாராச்சும் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ யாராச்சும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் கூட செக் பண்ணி எனக்கு டேட்டா அனுப்புங்க. அதை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா ஸோ நான் ஒரு செக்டார், நான் சில பங்குகள் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கூடவே இன்னும் சில விஷயங்கள், ஸோ ரிப்போர்ட் இன்னும் பெருசாக வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாம் வந்து போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வேலை, இந்நேரம் எனக்கு மட்டும் ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா முழு மூச்சோடு இறங்கி நான் வேலை செய்வேன். பல விஷயங்களை இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஆனால் ஆஃபீஸ் ஒர்க்கை விட முடியுமா, அதுதானங்க நமக்கு முக்கியம். ஸோ அதனால் எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ப்ரெஷர் தான் வந்து ஓடும். ஸோ நீங்களும் தாராளமாக வந்து செக் பண்ணி வந்து போடலாம். ஸோ இது கண்டிப்பாக வந்து பலருக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும். நான் ஃபோக்கஸ் பண்ணுறனோ இல்லையோ, நீங்கள் வந்து அதை சொன்னீங்கன்னா அதை நம்ம இன்னொரு நண்பர்கள் கூட பகிரும்போது அவர்களுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ அதனால் முடிஞ்சால் நீங்களும் கூட உங்கள் பங்குக்கு என்ன பண்ண முடியுமோ தாராளமாக வந்து பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடோப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் நடக்குது. ஸோ அடோப்போட ரிசல்ட் வந்திருக்கு, நான் ஆனால் இன்னும் பார்க்கல. பட் என்னன்னா இந்த சாந்தனு நாராயண் பார்த்தீங்கன்னா இப்போது
அவர் ரிசைன் பண்ண போறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. 18 வருஷத்துக்கு அப்புறம் கம்பெனிய பட்டமா ரன் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் வெளிய போறாரு. இது Adobe பொறுத்தவரைக்கும் ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸா வந்து இருக்கு. ஸோ இதனால Adobe பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிசல்ட் நல்லா இருந்தும் டவுன்ஃபால் ஆயிருக்கு அப்டின்ட்டு நான் படிச்சேன். பட் இன்னும் கிளீனா வந்து இத படிக்கல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா Adobe நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு தானே. அதனால இத பத்தி நம்ம பார்ப்போம். என்னென்ன நடக்குது? ஸோ என்னென்ன இம்ப்ரூவ்மென்ட் பண்ணணும்? ரிசல்ட் எப்படி குடுத்துருக்காங்கங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இன்னும் தெளிவா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ முக்கியமா நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஒரு டவுன்ஃபால நோக்கி நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்? அத பற்றியெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயில்டா வந்து பேசியிருப்போம். சில பேருக்கெல்லாம் வந்து இதெல்லாம் புடிக்காது. அவங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, "நியூஸ சொன்னியா? இது கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த சொன்னியா? அதோட கிளம்பிக்கோ. வளவளன்னு பேசாத" அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இத ஏதோ ஒரு வீடியோல சொல்றது இல்ல. எல்லா வீடியோலயும் இந்த ஒரு கருத்த மட்டும் தான் தொடர்ந்து பதிவிடுறாங்க. ஆனா, ஏங்க நியூஸ் அப்படிங்கிறது ஒரு மேட்டரா? நீங்களே போய் செக் பண்ணீங்கன்னா தெரிய போகுது. ஸோ இங்க நீங்க எதுக்கு வரீங்க? ஸோ இவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க தானே வரீங்க. அதே மாரி பலரும் தெரியாதவங்க கண்ட இடத்துலயும் விலையில வாங்கி மாட்டிக்கிறாங்க. இதெல்லாம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இதனால கண்டிப்பா பலருக்கும் நல்ல ஒரு நாலேட்ஜ் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போதே வந்து தெரியுது. பட் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இத்தன பேசி தான் ஆகணும். பேச தான் செய்வேன். ஸோ பார்ப்போம் என்னெல்லாம் இன்னும் கருத்துக்கள் வருதுன்ட்டு. ஸோ அதையும் இப்ப நான் பெருசா மைண்ட் பண்றதில்ல. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா வேலை அதிகமா இருக்கும்போது இந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம போய் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால அதெல்லாம் நான் விட்டுட்டேன். அத பெருசா மைண்ட்ல ஏத்துறதில்ல. ஸோ இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ உழைப்ப போட முடியுமோ அந்த அளவுக்கு உழைப்ப போட்டு, ஸோ பங்குகள்ல இருக்கக்கூடிய சான்ஸ பற்றி நம்ம பேச ஆரம்பிப்போம். ஸோ பங்குகள்ல என்னென்ன ரிஸ்க் இருக்குங்கிறத பற்றியும் நம்ம பேச ஆரம்பிப்போம். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம திரும்ப இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். கருத்துக்கள கீழ பதிவிடுங்கள். பாய் மக்களே!